அற்புதம் எதை காண்பிக்கிறதுன்னு சொன்னா, நீங்க எந்த நிலையிலே விழுந்திருந்தாலும், எந்த சூழலிலே விழுந்திருந்தாலும், அல்லது எப்படிப்பட்டவைகளை நீங்கள் இழந்திருந்தாலும், வேதம் சொல்லுகிறது நம்முடைய தலைமுடி ஒவ்வொன்றையும் கணக்கிலே வைத்திருக்கிற தேவன் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவான். நம்ம இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். எங்கே போடப்பட்டிருக்கிற காரியங்கள் அவைகள் தான். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள முடியும். சூழல்கள் எப்படி இருக்கட்டும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் எவைகளை இழந்திருந்தாலும் இன்றைக்கு அவைகளை திருப்பிக் கொள்வீர்கள். அற்புதங்கள் நடக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டான ஆச்சரியமாய் காரியங்கள் நடக்கும். சாத்தியமே இல்லாதது என்று சொல்லுகிறீர்களா? சாத்தியப்படும். ஏன்னா ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வாரா? அவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக இறங்கி வந்து காரியமாற்றுகிற போது அநேக சொல்லுவாங்க, இந்த அற்புதம் எப்படி நடந்தது தெரியுங்களா? எலிசா என்ன செய்தான் போட்டு தெரியுமா? ஒரு கம்பை வெட்டி என்ன செய்தானா, குறிப்பாத்து எரிஞ்சு அந்த தண்ணிக்குள்ள கிடந்த கோடாரி, அந்த கோடாரியோட அந்த ஓட்டையிலே சரியா குத்திட்டான். குத்தி என்ன செஞ்சிட்டது? அப்படியே அந்த கம்பு என்ன செஞ்சிட்டதான் கோடாரிய. நீங்க கோடாரிய கம்போட போட்டா கூட உள்ள என்ன செஞ்சிடும்? முங்கிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் இல்லை, லாஜிக். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அநேக சொல்றாங்க இப்படி நடந்தது. அந்த கம்பை வெட்டி வீசின போது உள்ள அந்த எரிந்த வேகம் இருக்கு பாருங்க, அந்த தண்ணியில ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தது. எறும்பை தூக்கி மேல விட்டா மறுபடியும் கீழே போயிடும். மறுபடியும் அது மிதக்காது. ஏன்னா நீங்க ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அற்புதங்களை நீங்கள் செய்கிற தேவன் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில் அற்புதம் செய்வார். இதெல்லாம் வச்சு இவைகளை கொண்டு இதெல்லாம் மூலம் அப்படியெல்லாம் அல்ல. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். உலகம் சொல்லும் இதெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொல்லுவாங்க. நீங்க விஞ்ஞானிகளை கேட்டு பாருங்க, இதெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா யோசுவா சூரியனையும் சந்திரனையும் நிறுத்தி போட்டான். அதுதான் உண்மை, அதுதான் இயல்பு, அதுதான் தேவனுடைய வல்லமை, அதுதான் தேவன் செய்கிற அற்புதம். ஆச்சரியமாய் அந்த இயற்கை விதிகளை மீறி கொண்டு, ஏன்னா இயல்பாய் நடக்கிறவைகள் அல்ல அற்புதங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த சாதாரணமா நார்மலா நடக்கிற நிகழ்ச்சிகள் அல்ல, அப்நார்மலா நடக்கும். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்லுகிற போது நேச்சுரல் மிராக்கிள்ஸ் இல்ல, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிற போது சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள். ஆண்டவருடைய அந்த மகிமையுள்ள கரம் வெளிப்படுகிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அதெல்லாம் தாண்டி. அதான் பவுல் சொல்லுகிறான், நீங்கள் எந்த நிலையிலிருந்து விழுந்தீர்கள் என்பதை அறிந்து இன்றைக்கு ஒரு மாற்றம். சொல்லுகிற போது ஒரு சொல்லுகிறார், அவன் வெட்டி வீசின அந்த கொம்பு எதற்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஒரு சிலுவை மரத்துக்கு ஒப்பனையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவை மரம் பாவத்தின் எந்த ஆழத்திலே விழுந்து கிடக்கிறவனையும் மேலே தூக்கி கொண்டு வரும் என்று சொன்னான். ஆண்டவருக்கு மகிமை உண்டான கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினுடைய வல்லமை அதை செய்யும். யாராலும் விடுவிக்க முடியாது, யாராலும் மீட்டு கொண்டு வர முடியாது. எல்லாம் இழந்து போன நிலைமையில வேதம் சொல்லுகிறது தேவன் அதை செய்வார். இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்து கொண்டு இருக்கிறார். கட்டாயம் என்ன செய்வாரா? நம்முடைய வாழ்வின் எல்லா பகுதிகளிலும் அதை செய்கிறதுக்கு அவர் போதுமானவர். அற்புதங்களை செய்வார். ஆச்சரியமான மாற்றங்கள் நடக்கும். ஒன்றே ஒன்றுதான், ஒரு பூரண விசுவாசம். என் தேவன் எனக்கு உண்டானவைகளை என்ன செய்வார்? அவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அற்புதம் நடந்ததற்கான அடிப்படையான சில காரியங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட சொல்லட்டும். நம்ம வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். இதெல்லாம் இழந்துட்டோம், இதெல்லாம் போயிட்டது. தண்ணீரில முங்கினது போல முங்கி போன நிலைமையில கிடக்கிறது. கண்ணுக்கே தெரியல எங்க இருந்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனாலும் அவைகள் என்ன செய்யுமா? கை கெட்டுகிற தூரத்திலே மிதந்து வரும். ஆமென் சொல்றீங்களா? கை கட்டுகிற தூரத்திலே தேவன் என்ன செய்வாரா? கொண்டு வந்து கொடுப்பார். கை நீட்டி எடுத்துக்கொள்ளக்கூடிய தூரங்களிலே கர்த்தர் திரும்ப அதை கொண்டு வருவார். பிரதானமானவைகள். அப்போ இந்த அற்புதம் எப்படி நடக்கிறது? நீங்க முதல் காரியம் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் ஒன்றை சரியாய் அறிந்திருந்தார்கள். தேவன், நம்முடைய தேவன் நமக்காக யாவையும் செய்கிறவர். ஆகையினாலே நாங்கள் என்ன செய்யட்டும்? எங்கள் தரிசனத்தை நாங்கள் விரிவாக்குகிறோம்.